நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு முகத்தை காமிக்கிறோமே, அதில் உண்மையான முகம் எதுதாங்க, உங்களோட முகம் எதுதாங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆத்ம நமஸ்காரங்க. நம்ம எல்லாருமே நம்ம அம்மா கிட்டையும் சரி, அப்பா கிட்டையும் சரி, நம்ம கூட இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சரி, இந்த சுற்றி இருக்க உறவினர்கள்கிட்டையும் சரி, எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஒரு முகத்தை காமிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த முகத்தில் உண்மையான முகம் எதுனே தெரியாமல் நம்ம ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்குள்ளே போயிட்டு நம்மளோட உண்மையான தன்மையை இழந்து போய் கடைசியில் அவங்க எல்லாருமே வெறுக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே போயிடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம் தான் நம்ம மைண்ட் அப்படிங்கிற விஷயம். அந்த மைண்டு சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்கிட்ட இப்படி பேச, அவங்க கிட்ட அப்படி பேசுன்னு சொல்லி நம்ம தன்மையை இழக்க இழக்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான நிலை போய் அவங்களுக்காக நம்ம மாற்றி 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 நம்ம யாருங்கிற ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக தொலைச்சிடுறோம். தொலைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கே ஒரு ஸ்டேட்டில் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் குழம்பி போய் ஒரு ப்ரெஷர்லையும் ஒரு டிப்ரெஷன்லையும் கொண்டு போய் முடிஞ்சிடுது கடைசியில். அதனால தாங்க இங்கே எந்த ரிலேஷன்ஷிப்புமே கடைசியாக நம்மளுக்கு உண்மையாக இல்லைன்னு சொல்லி எல்லாருமே துவண்டு போய் வெளியே வருது வாழ்க்கைக்குள்ள இருந்து. ஸோ எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது என்னோட மைண்டோட ஒரு வாய்ஸ் தானே தவிர அது உண்மையான நான் இல்லை. என் நானுங்கிறது வேற. நான் ஒரு பிரபஞ்ச ஆற்றல், அந்த பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு பகுதி தான் நான். அது எப்படி இருக்கோ அதோட உணர்வுல தான் நான் இருப்பேன். மற்றவங்க கிட்ட அன்பாவும் ஒரு ஆதரவாகவும் கொடுக்குற தன்மையிலேயே தான் நான் இருப்பேன். நீங்க உணரும் போது அது உங்ககிட்ட இருந்து முற்றிலும் குறைய ஆரம்பிச்சிடும். அது உங்ககிட்ட இருந்து ரொம்பவே தள்ளி போக ஆரம்பிச்சிடும். ஒரு பர்சனாவே தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எப்பவுமே நம்மளோட ஈகோ அப்படிங்கிற போர்ஷனை நம்மளாவே திங்க் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த ஈகோங்கிறது நம்ம கிடையாது, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான். அதை எப்பவுமே நம்ம வின் பண்ணணும், நான் ஜெயிக்கணும், அந்த ஈகோ எனக்குள்ள இருந்து கண்ட்ரோல் பண்ணணும், முற்றிலுமா அழிக்க போறோம். நீங்க செய்யற ஒரு விஷயமும் உங்களுக்கு தோல்வியில தாங்க முடியும். அந்த ஈகோங்கிறத நம்ம எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்களேன். அதை போய் நீங்க அழிக்கவோ, அதை போய் நீங்க தடுக்கவோ, அதை போய் நான் இல்லை, அதை நான் ஈகோல இருக்கனால நான் ஈகோட்டிக்கா இருக்கேன், நான் ஈகோட்டிக்கா இல்லை அப்படின்னு சோகமாவோ இல்லை அதை நல்லதுபடுத்தவோ நியாயப்படுத்தவோ இல்லை அதை தப்பா பேசுறதுக்கோ எதுவுமே இங்க கிடையாதுங்க. அதை எப்பவுமே முற்றிலும் பண்ணாதீங்க. அது உங்களுக்குள்ள இருக்க ஒரு போர்ஷனா மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்குள்ள இருக்கிறதும் தெரியாது, அது உங்களை விட்டு குறையிறதும் உங்களுக்கு தெரியாது. இருந்துட்டு அதுவே போயிடும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் தான். இந்த யூனிவர்ஸோட மினியேச்சர் ஃபார்ம் தான் நம்ம எல்லாருமே. அந்த மினியேச்சர் ஃபார்முக்குள்ள இது கூட இல்லைன்னா எப்படிங்க? அந்த ஈகோவை நம்ம எல்லாருமே நான் தான் பிடிச்சி வச்சுட்டு இருக்கும் போது தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அழகான யூனிவர்ஸை பாருங்க, அதுக்குள்ள இருக்க ஒளியை பாருங்க, அதுக்குள்ள இருக்க ஒரு ஹாப்பினஸை உணருங்க, லவ்வை ஃபீல் பண்ணுங்க. அந்த மாதிரி அந்த ஈகோங்கிற தன்மையை அழிக்காம அதை எப்படி ஒரு ஒன்னஸா மாத்துறது, அது எப்படி ஒரு ஒளியோட கலக்கிறது, அது எப்படி ஒரு அன்பா மாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்த ட்ரை பண்ணும்போது அது அழகா மாறி அந்த ஈகோவே ஒரு அழகான ஃப்ளவர் மாதிரி நிற்கும் முன்னாடி பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ அந்த ஈகோங்கிற தன்மையை ஒரு குழந்தை மாதிரி பார்க்க ஆரம்பிங்க. அது நம்மளுக்குள்ள இருக்க ஒரு போர்ஷன் தான், அது அப்படிதான் இருக்குங்கிறது அதை அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அதை நம்ம எப்படி ஒரு மொபைலில் ஒரு வால்யூம் ஏற்றி வைக்கிறதோ இல்லை நம்ம டிவியில் ஒரு வால்யூம் கம்மி பண்ணுறதோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி ஈகோவை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிமிஷத்துக்கு ஒரு நல்ல தன்மையாகவும் ஒரு லவ்வாகவும் ஒரு ஆறுதலாகவும் ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை டைவர்ட் பண்ண பாருங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ண பாருங்க. அப்போ இந்த டிவைன் எனர்ஜி கம்ப்ளீட்டாக உங்க கூட நிற்கும். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பிகாஸ் அதுவும் நீங்களும் வேற இல்லை என்னைக்குமே. அந்த ஒன்னஸ், அந்த லைட் தன்மை அங்கே இருக்குன்னா அதுதான் உங்களுக்குள்ளேயே இருக்கு. பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கு, அண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் பிண்டத்திலேயே இருக்குங்கிற விஷயத்த இதனால தான் பழைய காலத்தில் சித்தர்களும் முனிவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பதிவுக்கு நன்றி. ஆத்ம நமஸ்காரம்.